ஹாய் கைஸ், ஃபைனலாக ஒன் பீஸ் சாப்டர் 114ஓட ஃபுல் ஸ்பாயில்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த சாப்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த சாப்டரில் ஜாய் பாயை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. டொஃப்ளமிங்கோ பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு போகிறாரு. மதர் ஃப்ளேமை பற்றி இந்த சாப்டரில் காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இம்மு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் சின்ன இடத்துல வந்துட்டு போகிறான். ஸோ இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட கவர் பேஜில் நம்ம கினமோன் வந்து யாசுயோட ஸ்வாடை பார்த்தீங்கன்னா எமோட்டோட்டை கொடுத்து அதை வந்து எம்மா ஸ்டூடெண்ட்டை பிரிங் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு மேப் ஒன்று காட்டுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா எமோட்டோ ஃபாலோ பண்ணி வானோகுனியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. நம்ம சாப்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வெகாப்பம் கூட வேர்ட்ஸை கேட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த மெரைன் ஃபோலில் சம் பைரட்ஸை வந்து காட்டுறாங்க. அதில் ஹினாங்கிற பைரட் ஒருத்தியை காட்டுறாங்க. அது இல்லாமல் இந்த அக்கேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் எப்பயும் போல் அந்த சீரியஸ் ஃபேஸோட ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அடுத்த ஜெய ஐலாண்டில் நம்ம பைரட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம வெகாப்பம் கூட வேர்ட்ஸை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தா நமக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது இல்லையா, நம்ம லூஃபி ஸ்கைப்பியாக போவான்னு சொல்லும்போது அந்த பைரட்ஸ் எல்லாருமே சிரிப்பாங்க. ஸோ அந்த சீனை பார்த்தீங்கன்னா அதை ஞாபகப்படுத்தினே சொல்லலாம். அடுத்த வாட்டர் செவனை காட்டுறாங்க. அங்கே பாலி இருக்கார்ல, அவர் அந்த சிட்டியை பார்த்து ஒரு மாதிரி ஒரீடாக லுக் பண்ணிகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம டொஃப்ளமிங்கோ காட்டுறாங்க. டொஃப்ளமிங்கோ வந்து மெகலன்ட்டை இம்பல் டவுனில் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் டொஃப்ளமிங்கோ என்ன சொல்கிறாருன்னா, சியோட 5 மீட்டர் லெவல் ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் வந்து போயிடும், அதாவது மூழ்கிடும். இப்போ நம்ம ஹையர் பிளேஸுக்கு போகணும் அப்படி சொல்கிறான். ஸோ இதில் ஹையர் பிளேஸ்ன்னு குறிக்கிறது நம்ம மேரேஜ் வயசே தான் இருக்கும் இல்லையா. ஸோ நான் இந்த தியரியெல்லாம் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது பார்க்கலன்னா கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்த கியோஜின் ஐலாண்டில் நம்ம ரியூகு பேலஸை காட்டுறாங்க. அங்கே பிரின்சஸ் ஷிராகோசி வந்து நம்ம கிங் இருக்கார்ல நெப்டியூன், அவர்கிட்ட என்ன தான் நடக்க போகுது அப்படி மாதிரி கொஷின் கேட்குறா. அதுக்கு நெப்டியூனும் என்னால் நம்ப முடியல அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறான். அடுத்து நம்ம எக்கரில் உள்ள மெரைன்ஸ் எல்லாம் நம்ம வெகாப்பங் சொன்னதை கேட்டு நம்ப முடியாதபடி ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுக்குறாங்க. 5 எல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆனாலும் வெகாப்பங்கோட மெசேஜை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ வெகாப்பங்கோட ப்ராட்காஸ்ட்டும் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அடுத்து நம்ம வெகாப்பங் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், அது மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெஸ்ட் ஆஃப் த ப்ராட்காஸ்ட்டை வந்து கேட்க வேணாம், ஆனால் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராட்காஸ்ட்டை தயவு செஞ்சு கேளுங்கிற மாதிரி நம்ம வெகாப்பங் சொல்கிறாரு. அடுத்த வெகாப்பங்கும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அதாவது இந்த எர்த்துக்குவேக் வந்து 1 hour ago நடந்திருக்கும் நம்ம ஒன் பீஸ் வேலில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ரைஸ் ஆகிருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வெகாப்பங் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இது நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்து நம்ம பிக்மாம் பைரட்ஸில் ஸ்மூத்தி அப்புறம் மாண்டியார், அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரில, மாண்டியார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்களோட ரியாக்ஷன் வந்து காட்டுறாங்க. அப்போ நம்ம ஸ்மூத்தி என்ன சொல்கிறாருன்னா, வெகாப்பங் வந்து இன்றைக்கி நடந்த எத்துக்கையை வச்சு பேசுகிறானா, ஆனால் வெகாப்பங் தான் செத்துட்டாரே அந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தி வந்து கொஷின் கேட்குறாங்க. அடுத்து ஒரு ஐலாண்டு வந்து வாட்டரால் ஃப்ளட்டான மாதிரி காட்டுறாங்க. அதில் பீப்புள் பார்த்தீங்கன்னா உயிருக்கு தப்பிக்கிறதுக்காக ஹவுஸோட டாப்பில் வந்து ஏறி இருக்காங்க. சில பேர் வந்து தப்பிக்கிறதுக்காக போட்ஸில் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அடுத்த டான்ஜிட்டை வந்து லாங் லேண்ட் அப்படிங்கிற ஐலாண்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆகேஜி கூசான் இருக்கார்ல, அவரை காட்டுறாங்க. அவர் வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பேண்டேஜால் வந்து கவர் ஆகியிருக்காரு. ஆனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து கூசான் வந்து தப்பிச்சிட்டார்னா, அதாவது இப்போ உயிரோடு தான் இருக்கார் அப்படி தான் காட்டியிருக்காங்க. அப்போ கார்ப்போட கதை என்ன ஆச்சு, ப்ராபப்ளி டெட்டா அப்படிங்கிறதும் தெரியல. இனிமேல் தான் கார்ப்பை வந்து காட்டலை, கூசானை மட்டும் காட்டியிருக்காங்க. வழக்கம் போல் இந்த சாப்டரில் சாஞ்சி இல்லை, அப்புறம் போனி குரூப்பும் இல்லை, நம்ம சோரோவும் ஜிம்பையும் இல்லை. ஆனால் ப்ரூக்கு பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஷவுட் பண்ணுறாரு. அடுத்த நாமி குரூப் வந்து நம்ம சாட்டனை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பர் இருக்கான அவன் ராபினை வந்து காட் பாயிண்ட் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணுறான். நாமி லைட்னிங் போல்ட்டுங்கிற அட்டாக் யூஸ் பண்ணி சாட்டனோட முகரையை வந்து கிழிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம லிலித்து அவள் கண்ணால் சாட்டனை ஷூட் பண்ணுறான். சாட்டன் பார்த்தீங்கன்னா கடுப்பாக என்னையடா அடிக்கிறீங்க அப்படின்னு அவரோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்ஸ் நாமி குரூப்பை வந்து பறக்க விடுறான். அப்போ ராபின் வந்து தன்னோட ஸ்பைடர் வெப் மூலமாக எல்லாரையும் வந்து காப்பாற்றுறான். அடுத்த சாட்டனை காட்டுறாங்க. சாட்டன் வந்து 5 எல்டர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்கிறான். அதாவது நான் எல்லா டென்டன் மூசியம் பார்த்தீங்கன்னா இந்த மதர் ஃப்ரேம் ரூமில் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்ஸை தாண்டி போய் லெபோரேட்டரிக்குள்ளே சாட்டன் என்ட்ரி கொடுக்குறான். அப்போ லெபோரேட்டரிக்குள்ளே போகும்போது அவன் தன்னோட ஹியூமன் ஃபார்முக்கே போகிறான்.
அடுத்த ஒரு நல்ல டபுள் பேஜில் வந்து நம்ம மதர் ஃப்ளேமை ரிவீல் பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்மால் ஃப்ளேமு வாட்டருக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மதர் ஃப்ளேமில் ஒன்று டெக்ஸ்ட்டில் வந்து எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா S108, அதுக்கப்புறம் வந்து ANMU அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு வந்து அதில் எழுதியிருக்கு. ஷாட்டனும் அவனால் முடிஞ்ச அளவு எல்லா டென்டன் மூஷையும் டெஸ்ட்ராய் பண்ணுறான். ஆனால் வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. வெகாபங்க் சொல்கிறாரு அவரோட முதல் பாவம் என்னென்னா பியூர் இன்டென்ஷனோட வேர்ல்டுக்கு எட்டர்னல் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சி சன்னுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து பறந்துட்டார். நான் போன வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். இக்காரஸுங்கிறது வந்து வெகாபங்கை குறிக்குது. ஏன்னா அந்த பாய் வந்து சன்னுக்கு க்ளோஸாக பறக்கும்போது அவரோட ஃபெதர் பார்த்திங்கன்னா வேக்ஸான ஆளது இல்லையா, ஸோ அது வந்து உருகி ஃபெதர் வந்து போகும் அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வெகாபங்க் வந்து சன்னுக்கு க்ளோஸாக போகிறாரு. அதாவது வாய்டு செஞ்சுரி நம்ம வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாரு. ஸோ அது தெரிஞ்சது தான் அவரோட ஃபஸ்ட்டு பாவம் அந்த மாதிரி சொல்கிறாரு. கைஸ், ஃபைனலாக எத்தனையோ சாப்டருக்கு அப்புறம் நம்ம ஏன்ஷியன் ரோபோட்டை காட்டிட்டாங்க. அது வந்து எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கு. ஸோ மெரைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எந்த அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா அது மேலே எந்த எஃபெக்ட்டும் காட்டல. லூஃபி, டோரி அப்புறம் ப்ரோகி வந்து நம்ம வார்குடிட்டேருந்து தப்பிச்சு போகிறாங்க. லூஃபி வந்து அவனோட கியர் 5 திரும்ப யூஸ் பண்ணுறான். அப்போ வெகாபங்கோட மெசேஜ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் வெகாபங்க் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த வேர்ல்டில் என்ன தான் நடந்திருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த வாய்டு செஞ்சுரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது 900 இயர் ஆகோ என்ன நடந்துச்சு அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து வெகாபங்க் சொல்கிறாரு. அடுத்த மேரி ஜோய்ஸை காட்டுறாங்க. அதில் வந்து இம்முவோட ஷேடோவை மட்டும் வந்து காட்டுறாங்க. ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே அந்த ஷேடோவை மட்டும் வந்து காட்டுறாங்க. அடுத்து டென்ரியூபிட்டோ அதாவது செலஸ்டியல் ட்ராகனோட ரியாக்ஷனை வந்து காட்டுறாங்க. அடுத்து செயின்ட் ஷால்ரியா அவள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கா. ஏன்னா அவன் வந்து வாய்டு செஞ்சுரியை பற்றி இன்னும் கேட்டது கூட இல்லை. அடுத்த ஜாகுவார்டி சாலை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபாரஸ்ட்டு கீழே படுத்துட்டு இருக்கான். வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட்டையும் கேட்டுகிட்டு இருக்கான். சால் வந்து டெர்ரி சிசின்னு சிரிப்பான் இல்லையா, ஸோ அதை வந்து சிரித்து காட்டுறான். அடுத்து ஆரஞ்ச் டவுனில் வந்து பாடில் ஷிஷு அவங்க வந்து கிராண்ட் டாட்டரோட இருக்கிறதா காட்டுறாங்க. அப்புறம் வந்து நமக்கு மார்கிட்டி அதுக்கப்புறம் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த குஜா ட்ரைப் அவங்களையும் காட்டுறாங்க அமேசான் லிலியில். வெகாபங்கோட மெசேஜும் பார்த்திங்கன்னா திரும்பி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வெகாபங்க் சொல்கிறாரு, நான் வந்து போனிகிளிஃபும் சம் குரூப்பை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஸ்டடி பண்ணேன். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து அதை தடுத்துமே நான் அதை பற்றி கற்றுக்கிட்டேன். அது வந்து என்னோடய செகண்ட் பாவம் அந்த மாதிரி நம்ம வெகாபங்க் வந்து சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன தான் இப்படி பண்ணாலுமே நான் அதை பற்றி ஒன்றுமே ரிக்ரெட் பண்ணல அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வெகாபங்க் ஸ்ட்ரிக்டாக மென்ஷன் பண்ணிட்டாரு. அடுத்து எடிசனை காட்டுறாங்க. எடிசன் வந்து போன வாட்டியே நம்ம போன சாப்டர்லேயே ரொம்பவே டேமேஜ் ஆகிருப்பான் இல்லையா, ஸோ அவனோட டேமேஜ் ஆனதை வந்து காட்டுறாங்க. ஏன்னா ஃப்ரான்டியர் ரூமை தாண்டி போயிருப்பான். அப்புறம் எடிசன் வந்து கண்ட்ரோல் ரூமை யூஸ் பண்ணி ஸோ அந்த க்ளவுடோட ஷேப்பை பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறான். 1000 சன்னியை வந்து கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். உசோப் வந்து அவன் பண்ணுறதை பார்த்து உசோப்பு நம்ம சியர் பண்ணுறான் நம்ம எடிசனை. எடிசனும் சொல்கிறான், வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து உங்களை பிடிக்க வந்து விட்டுறாதீங்க, எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடுங்க ஸ்டார்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம எடிசன் சொல்கிறோம். வெகாபங்க்கு வாய்டு செஞ்சுரியை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டுருக்காங்க. வெகாபங்க் சொல்கிறான், ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு டேல், அதாவது ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு கதை. எனக்கு வந்து இன்கம்ப்ளீட் ஸ்டோரி தான் தெரியும் அந்த 100 இயர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் எனக்கு ஃபுல்லாக வந்து இன்னும் அதை பற்றி மொத்தமாக தெரியல. அந்த ட்ரூத்தெல்லாம் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுற அளவு எனக்கு ஃபுல்லாக தெரியல. அந்த மாதிரி வெகாபங்க் வந்து டிவைல் பண்ணுறாரு. அடுத்த டபுள் பேஜில் வந்து லூஃபி வந்து கியர் 5 மூலமாக வார்குரியை வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ அட்டாக் பண்ணதும் அந்த ஜெயண்ட் பஞ்சு மூலமாக வார்குரியை அட்டாக் பண்ணுறான். அப்போ அட்டாக் பண்ணும்போது நம்ம வெகாபங்கோட மெசேஜும் பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோகி என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்படி பண்ணாத ஸ்டார்ட், அதாவது லூஃபியை பார்த்து சொல்கிறான், நீ அப்படி அவன் அட்டாக் கொடுக்காத, அவனுக்கு என்னன்னாலும் ஒர்க் பண்ண போகிறதுன்னு சொல்கிறான். அதுக்கு லூஃபி சொல்கிறான், இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த அட்டாக் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறான். அடுத்து வெகாபங்க் சொல்கிறான், இந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னா ஒரு மேனாம். அவர் வந்து 900 இயர்ஸ் எகோ வந்து பிறந்தாராம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணுற பவர் இருந்துச்சான். சன்காட் நீக்காவோட எல்பாஃபோட சன்காட் நீக்கா மாதிரி அவர்கிட்ட வந்து அந்த பவர் இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறாரு. அவர் இருந்த கிங்டமில் ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்துச்சு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறாங்க. அப்புறம் லூஃபி வந்து அவரோட அட்டாக் வந்து வார்குரி மேலே ஒர்க் ஆகலை. அதை பார்த்து நம்ம டோரி ப்ரோகியும் வந்து சிரிக்கிறாங்க லூஃபியை பார்த்து. அதுக்கு லூஃபியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். ப்ரோகி சொல்கிறான், எங்களை வந்து சிரிப்பு காட்டாத லூஃபி அந்த மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சாப்டரோட எண்டை காட்டுறாங்க. அதில் லூஃபி வந்து வார்குரியோட அட்டாக் ஒர்க் ஆகலையே அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெகாபங்க் வந்து ரிவீல் பண்ணுறாரு. அதாவது நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாய் பாய்.
த மேன் ஆன் தி சீ ஹூ வாஸ் கால்ட் அ பைரட். அதாவது ஒன் பீஸ் வேர்ல்டுலேயே பைரட்டு வந்து யாருன்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அவர் தான் நம்ம ஜாய் பாய் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஜாய் பாயை பற்றி ஒருத்தர் பேசிட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே திருப்தியாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக போச்சு. இருந்தாலும் இந்த சாப்டர் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஏன்னா போன சாப்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த சாப்டரில் வந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாப்டரும் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.